ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேக்லா ராஜேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை உளுந்து வச்சு புட்டு தான் செய்ய போகிறோம். அது இடுப்பு வலிக்கு மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்பு வந்து அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து பொன்னிறவா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பால் 1/2 கப்பு உளுந்து எடுத்துட்டேன். இதோட 1/4 கப்பில் அரிசி எடுத்துக்கணும். இது ரெண்டும் வந்து பொன்னிறவா போட்டு நம்ம வானலில் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டு செய்யலாம். நம்ம ஒயிட் சுகரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ப்ரௌன் சுகரில் நம்ம செய்ய போகிறதில்ல, ஒயிட் சுகரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்ற வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக இருக்கணும். பொன்னிறமாக இருந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக தான் வறுபடணும், ரொம்ப வறுபட தேவை. ஏன்னா அந்த கருகுன ஸ்மெல் அப்புறம் நமக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம அரிசி கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து கழுவி நல்லா, இது உளுந்து வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசியெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம உளுந்தை வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே காய வச்சு எடுத்துக்கணும். கழுவி காய வச்சு எடுத்துக்கணும். இவங்கள லைட்டாக இப்படி கழுவி உணர விட்டாலே இவங்க உணர்ந்துருவாங்க. அரிசி வந்து ஒரு நாளுக்கு முன்னாடிலாம் கழுவி காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம செய்ய போகிற டைம்லேயே லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி நல்லா உணர விட்டாலே காற்றுல உணர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி உணர விட்டு எடுத்துக்கோங்க. இவங்களை வந்து பொரியரிசி மாதிரியே வறுக்க வேணாம், சும்மா லைட்டாக வறுபட்டாலே போதும். இவங்களை வந்து பொரியரிசி மாதிரிலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கிறதுன்றத சொல்லுங்கள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம கொட்டிக்கலாம். கொட்டி நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே தான் நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோதான். ஏன்னா இன்னும் வறுபட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி தேஞ்ச ஸ்மெல் வரும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றி எதுவும் அரைக்கக்கூடாது. இதே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம வந்து அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த அரிசி வந்து இப்படி இருக்கும். இது அதனால் நம்ம அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பவுட்ரு தான் நமக்கு தேவை. இதில் வந்து லைட்டாக 1 பிஞ்ச் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு பதத்துக்கெலாம் பிசைக்கக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து நான் அந்த பதம் காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கணுன்றத. இது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து எப்படின்னா, இந்த பாருங்கள், இப்படி பிடிச்சாக்கா அது இப்படி வருதா, நம்ம இப்படி உதிரி விடணும், உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டி முட்டெலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 கை வச்சு இப்படி இப்படி பண்ணி விடுங்க.
அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி அழகாக உதிரியாக இருக்கும் மாவு. மாவு எவ்வளோ உதிரியாக இருக்குது வருது பாருங்கள். நம்ம இப்படி பண்ணி விட்டோம்னா உதிரி உதிரியாக வரும். எல்லா மாவுமே அப்படி பண்ணி விடலாம். கட்டி முட்டிலாம் இருக்கக்கூடாது. உதிரியாக தான் எல்லா மாவுமே உதிரியாக இருக்கணும். எந்த அளவுக்கு உதிரியாக நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதிரியாக ஆக்கி விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இது பிடிச்சோன்னா அப்படி பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தட்டு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு மாவை வந்து நம்ம மேலே வந்து இப்படி தூவி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ மேலே தூவிக்கலாம். ஏன் தேங்காய் பூ தூவிடுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஆனாலும் கெடாது இது. ஸோ அதனால் இது வந்து தேங்காய் பூ நல்லா தூவி விட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து மறுபடியும் மேலே புட்டு மாவு போட்டு மறுபடியும் மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து மேலே போயிட்டு விட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே மாவு போட்டிங்கன்னா மேலே வந்து தேங்காய் பூ, நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து மாவு, மறுபடியும் தேங்காய் பூ, அந்த மாதிரி போட்டு விடணும். வந்து இது மேலேயும் போட்டு விட்டுக்கலாம். வந்து நம்ம மூடி ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம மூடிக்கலாம். மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். நம்ம எடுத்து நம்ம அதை வந்து கொட்டிக்கலாம். வெந்துடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இருக்கிறது வந்து இப்படி இப்போ நீங்கள் வராசினிங்கலாம் வரும். நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரை போடுறதா, நான் ஒயிட் சர்க்கரை தான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து வேணும்னாலும் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ப்ரௌன் சுகர் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி. ஸோ என்கிட்ட இல்லாதனால இப்போதைக்கு நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. டெலிவரிக்கு அப்புறம் அம்மாக்கள்லாம் வந்து ரொம்ப முதுகு வலிக்கும், மூட்டு வலிக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வாரத்தில் ஒரு முறையாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். நம்ம வந்து கஞ்சாவும் குடிக்கலாம். ஸோ நான் அது அடுத்த ரெசிபியில் சொல்கிறேன் கஞ்சி எப்படின்னு சொல்லிட்டு. உளுத்தங்கஞ்சி சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய உளுத்தம்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கிறதுல தான் பார்க்கலாம். உங்களுக்கும் அந்த டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்மளோட உளுத்தம்புட்டு ரெடி. இதை வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை சொல்லி என்னுடைய ஹஸ்பண்ட்டை கேட்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குன்றத சொல்லுவாங்க. இந்தாங்க எப்படிங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சூப்பர், அருமையா இருக்கு. நல்லா இருக்கா? ம். அந்த உளுந்து ஸ்மெல்லே தெரியலல்ல. ஸோ நான் செஞ்ச உளுந்து புட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, பாய்.